ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தினம் தினம் மன்னா விழுந்தது, மக்களை போய் எடுத்துக்க சொன்னார் உங்களுக்கு ஆகாரத்துக்கு. ஆனால் சொல்றாரு, நீங்கள் 6ஆம் நாளில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், நீங்கள் 7ஆம் நாளில் சாப்பிடலாம். ஆனால் 7ஆம் நாளில் அது தேடி போகாதீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது, அங்கே உண்டாயிராது அப்படிங்கிறார். அப்படின்னா 7ஆம் நாள் எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வாங்கங்கிறார். இன்னைக்கு நிறைய மக்கள், திருச்சபை மக்கள், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நமக்கு அதாவது வாரத்தில் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால நம்ம ஆராதிக்கிறோம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை உலக பொதுமுறையாக எல்லாருக்கும், நம்ம உலக சூழ்நிலையில் எல்லாருக்கும் லீவ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சில இடங்களில் சில கம்பெனிஸ் ஓடி கொடுக்குறான், சில பிஸ்னஸ் டாக்டிக்ஸில் ஞாயிற்றுக்கிழமை கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவு தர மாட்டேங்கிறான். இவங்களும் ஒரு சிலர் போக மாட்டாங்க, ஒரு சிலர் அப்படிப்பட்ட வேலைகள் வந்தாலும் அவாய்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வேலைக்கு போவாங்க. தேவனுடைய பிள்ளை கவனிங்க, சொல்கிறார் 7ஆம் நாள் நீ போனால் கிடைக்காது அப்படின்னா தேவனுடைய ஆராதனையே தள்ளிவிட்டு அப்படி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி 3 நேரமாக ஒரு நாள் ஃபுல்லாக யாரும் தேவனுடைய சமூகத்தில் உட்காரல, சரி ஒரு 1 hour 2 hours ஆகுது ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு போங்க அப்படின்னா அதுவும் விரும்பாத மக்கள் இருக்கிறாங்க. வெளியே போனால் டபுள் ஓட்டி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும், இதெல்லாம் எதிர்பார்த்து ஓடுறாங்க. தேவனுடைய பிள்ளை, தேவன் உங்களை ஆசீர்வதிச்சாதாங்க உங்களுக்கு நிற்கும். வசனம் சொல்ற, நான் அதை ஊதி போடுவேன், ஊதிடுவாராம், வந்தால் ஊதிடுவார். அப்போது தேவனை ஆராதிக்கிறனால விட்டுறாதீங்க. சரி, எனக்கு குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்குது, உங்கள் கான்செப்டுக்கே அப்படியே இருந்தால் கூட அதிகாலை ஆராதனை வச்சுருக்கிறாங்கன்னா அந்த அதிகாலை ஆராதனை கலந்து கொள்ளுங்க, கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. நான் டயர்டாக இருக்கிறேன், தூங்கிட்டேன், இந்த காரணம்லாம் சொல்லாமல் ஏர்லி மார்னிங் 5 o'clock சர்ச் இருக்குது, 5:30 சர்ச் இருக்குது, திருச்சபை இருக்குது இல்லை, அப்போ 9 மணி சர்வீஸு, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை ஆராதனைகள், இப்படிப்பட்ட நாட்களில் ஆராதனை கலந்து கொள்ளுங்க. தேவனை ஆராதிக்கிற அந்த நாளை நீங்கள் தள்ளி விடாதுன்னு சொல்கிறேன். அப்பொழுது நீங்கள் தேவனை ஆராதிக்கிறத தள்ளி விட்டுட்டு இங்கே போய் வேலைக்கு போய் நிற்பீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது, கையில் வாங்கின மாதிரி தெரியும். அது உங்கள் வாழ்க்கையில் அந்த பணம் உங்களுக்கு சமாதானமாகவோ ஆசீர்வாதமாகவோ திருப்திகரமாக இருக்காது. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குறேன், யாரையும் குறை சொல்லலைங்க. வேதம் சொல்லுது, நம்மளாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை நாளில் நாங்கள் வெளியே போய் நிற்காதபடிக்கு, ஆராதனை விட்டு விடாதபடிக்கு உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை கிட்டி சேருகிறவாய், மண்டையில் நெருங்கி வாழ்களை கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனை நாங்கள் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிற நாளை, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்படியாக நாங்கள் அந்த நாட்கள் ஆவிக்குள்ளாகி உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பண ஆசை ஆண்டவரே, மற்ற உறவு பந்தங்கள் சூழ்நிலை எல்லாவற்றிற்காக உம்மை விட்டு விடாதபடிக்கு நாங்கள் உம்மை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye bye.